சர்வசக்திக்கும் வணக்கம். காரக ஜோதிடம் அரியலூர், எல்லாம் அவன் துணை. வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலன், வார்த்தை அடிப்படையில் ஒவ்வொரு வார்த்தையிலும் எந்தெந்த ஸ்தானத்தில் அமைகிறது என்பதை இப்போது பார்ப்போம். பூநாகம், பூநாகத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய விதியின் 5. அந்த 4 எழுத்துக்குரிய எண்களிடம் 9, 6, 1, 7 இதெல்லாம் கூட்டாக 23. அதோடைய விதி என்பது 5. அப்போ பூநாகம், பூநாகத்துடைய விதியின் 5. பூநாகம் பூவில் இருந்தால் தான் பூநாகம் சொல்லப்படுகிறது. பூநாகம் என்பது 5 தலை நாகம். நான் அன்றைக்கி பூ வண்டின்னு சொன்னார், யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா இவர் என்ன புதுசாக கதை விடுறாரு அப்படிம்பாங்க. பூநாகம் எப்படி பூவில் அமர்ந்தாலும் பூநாகம், அதுதான் பூநாகம்னு சொல்லுது. அப்போ பூவில் இருந்தால் தான் பூவண்டுன்னு சொல்கிறோம். அதை வார்த்தைக்கு சரியாக வரல, அதனால் பூநாகம் தான் வார்த்தைக்கு சரியாக வருது. சரிங்களா? அதனால் பூநாகத்துடைய விதியின் 5 தலை நாகம், அதான் பூநாகம். அடுத்ததாக குருக்கள், குருக்களுக்கு விதியின் 2. அப்போ 2ஆம் இடத்துல தான் குருக்கள் இருக்கிறாரு, 4 எழுத்துக்குரிய. அந்த குருக்களுக்கு எண்களிடம் 3, 5, 7, 1, 4 இதெல்லாம் கூட்டாக 20. அதோடைய விதி என்பது 2. அப்போ குருக்களுக்கு விதியின் 2ஆம் இடம். 2ஆம் இடம்னா லக்னத்துக்கு 2. 1ஆம் இடம் உயிர், 2ஆம் இடம் குடும்பம். அந்த குடும்பத்தில் குருவோட ஆசீர்வாதம் வேண்டும். ஒரு மனிதன் உயிராக இருந்தாலும் அதை போற்றுவது, அதுக்கு வாழ்த்து சொல்ல உபதேசம் கொடுப்பதெல்லாம் 2ஆம் இடம் தான். குருக்கள், பல குருக்கள் சேர்ந்து வாழ்த்துவது 2ஆம் இடம். அடுத்ததாக வழுக்கை, வழுக்கைக்கு 4 எழுத்து. அதோடைய விதி என்பது 3. ஆனால் அதற்குரிய எண்ணிடம் 1, 8, 7, 5 இதெல்லாம் கூட்டாக 21. அதோடைய விதி என்பது 3. வழுக்கை, வழுக்கையெல்லாம் 3ஆம் இடம். 3ஆம் இடத்த பாவகிரகங்களில் சம்மந்தம் இல்லாத சில பலனில்லாத கிரகங்கள் 3ஆம் இடத்தில் அமர்ந்து விட்டால் அவர் குடும்பம் வழுக்கையாகவும் போடும், தலையும் வழுக்கையாக போடும். ஆனால் பெண்களுக்கு தலை வழுக்கை ஆகாது. இலையில் முடி கொட்டுன்ட்டு தலையில் முடி இல்லாமல் இருந்தாலும், ஆனால் பெண்களுக்கு சொட்ட விடாது, வழுக்கை விடாது. ஆண்களுக்குத்தான் வழுக்கை. இப்போது எல்லா புள்ளிகளுமே 18 வயசு 20 வயசுலேயுமே வழுக்கை விழுந்து போகுது. ஏன்னா திங்கிற சோறு ஊட்டச்சத்து இல்லை சரியான முறையில். ஆனால் ஒரே சாதத்தையும் நம்ம சாப்பிட்டு வரோம். அந்த காலத்தில் சோளச்சோறு, கம்மஞ்சோறு, வரகு சோறு, நெல்லிச்சோறுன்னு சொல்லுவாங்க. தினச்சோறு, கேவுரு சோறு, இத்தனை சோறு தின்னதுனால மக்கள் பிள்ளைகளுக்கு அப்போது முடி சொட்ட விடாமல் இருந்தது. இப்போது ஒரே சோறு தான். என்ன சோறு? நெல் சோறு. அந்த நெல் சோத்தையே நம்ம பல விதமாக சாப்பிட்டு வரோம். புளி சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதம், சாம்பார் சாதம்னு சொல்கிறோம். ஆனால் ரைஸ் ஒன்று தானே அதனால் அப்புறம் சிக்கன் ரைஸுங்கிறாங்க, சிக்கன் நூல், அது இதுன்னு நிறையா இருக்குது. அதனால் எல்லாமே அந்த அரிசிலேருந்து வந்தது தானே. அதனால் ஒரே பொருளை எத்தனை விதம் கலக்கிறோம். ஆனால் அது எப்படி சோளச்சோறு, கம்மஞ்சோறு, வரகுச்சோறு, தினச்சோறு, கேவுரு சோறு இப்படிலாம் உண்டு. அதனால் அந்த காலத்தில் சொட்டை சரியான முறையில் சொட்ட விடலை. ஆனால் இப்போது ஒரே அரிசியில் பலவிதமாக சாதம், அதனால் தான் வழுக்கை விடுகிறது. அதனால் வழுக்கை, ஊட்டச்சத்து குறைவு, மண்டைகளோட ஊட்டச்சத்து, இரும்பு சத்தெல்லாம் குறைஞ்சி போகுது. எனர்ஜி இல்லாமல் போவாங்க. ஒரு உணர்ச்சி இல்லாத காரணத்தினால மண்டைகள்லாம் தலைமுடி சின்ன 18 வயசு மேலாம் பிள்ளைகளுக்கு சொட்ட விழுந்துது. சரி, அடுத்ததாக பூமிதி, பூமிதியோட விதியின் 1. அந்த பூமிதிக்கு எண்களிடம் 9, 2, 8 இதெல்லாம் கூட்டாக்க 19. அதோடைய விதி என்பது 1. பூமிதி என்பது அதான் நெருப்பு மிதிக்கிறது பேர் தான் பூமிதிங்கிறது. பூமிதி என்றாலும் அதான் அழகாக எப்படி வச்சுருக்காங்க. பூமிதின்னு வச்சுருக்காங்க. அந்த நெருப்பை பூ போல மிதிக்கணுங்கிறான். அதுதான் பூமிதி. அதான் 1ஆம் இடம். 1ஆம் இடம் லக்னம், உயிர் ஸ்தானம். ஓம் என்பது 1ஆம் இடம். அந்த ஓம் என்பது 1ஆம் இடத்தை அந்த ஓமிலிருந்து தோன்றுகிறது அந்த பூமிதி. பக்திமானுக்கு பக்திமானுக்கு நெருப்பில் நடந்தாலும் வலிக்கு சூடாகாது. அதான் பூமிதிங்கிறது. அப்போ பூ மிதிக்கிறது போல் நெருப்பு மிதிக்கிறான், அதுக்கு தான் பேர் பூமிதி. அது நெருப்பு மிதிக்கிறான்னு அதுக்கு அர்த்தம். அதனால் நெருப்பை பூ போல மிதித்து நடக்கிறாங்க, அதுதான் பூமிதி. ஆனால் அது நெருப்பு மிதிக்கிறது தான் பொருள். ஆனால் 1ஆம் இடம். தீ என்றால் 6ஆம் இடம், ஒரே எழுத்து. தீனா எரிஞ்சி தீபமாக இருக்குது. பூமியிலே நெருப்பு தான், கனிந்த நெருப்புக்கள்.
அது அடுத்ததாக வந்து அதிசயம். அதிசயத்துக்கு வந்து விதி 4. அதற்குரிய எண்ணிக்கை 1, 8, 4, 2, 7 இதெல்லாம் கூட்டா 22. அதோடைய விதி என்பது 4. அதிசயம். அதிசயம் தான் 4ஆம் இடம் வந்து அதிசயம்லாம் காட்டும். அதிசயம் வானத்தில் வந்து நட்சத்திரங்கள் ஜொலிச்சாலே அது ஒரு அதிசயம். வானத்தில் சூரிய உதிச்சாலே அது ஒரு அதிசயம். வானத்தில் வந்து சந்திரகிரகம் உதிச்சாலே அது அதிசயம். சூரிய கிரகம் உதிச்சாலும் அது அதிசயம். வானத்தில் வந்து வில் போட்டாலும் அது அதிசயம். வானத்தில் வெவ்வேறு கிரகங்கள் சமயத்தில் வந்து அதிசயமாக தோணும், அதெல்லாம் அதிசயம். வானத்தில் மேகங்கள் கூடுவது அது ஒரு அதிசயம். வானத்தில் மின்னல் மின்னுவது அது ஒரு அதிசயம். வானத்தில் இடி மின்னல் தோன்றுவது அது ஒரு அதிசயம். மழையே பெய்வதும் அது ஒரு அதிசயம். ஆனால் அதிசயம் என்பது அது ஒரு வானம். அதிசயம் என்பது மனிதர்கள் செய்யக்கூடிய வேடிக்கைகள், அதுவும் ஒரு அதிசயம். ஊஞ்சல் ஆடுவது, சர்க்கஸ் ஆடுவது அதுவும் ஒரு அதிசயம். ஆக மொத்தம் அதிசயம் எல்லாமே இந்த வானத்தில் தான் நடக்குது, எல்லாமே மேலே தான். அதனால் வந்து அதிசயம் என்பது வானம், அதோடைய விதி என்பது 4. அடுத்ததாக வந்து நீர்மட்டம். நீர்மட்டத்துக்கு வந்து 6 எழுத்து, அதோடைய விதி என்பது 4. அப்போ 7, 9, 1, 2, 5, 7 இதெல்லாம் கூட்டாக 31, அதோடைய விதி என்பது 4. அப்போ நீர்மட்டம், நீர்மட்டத்துடைய விதியின் 4. கடலுக்கு நீர்மட்டம், ஏரிக்கு நீர்மட்டம், மழை பெஞ்சாலும் நீர்மட்டம், பூமிக்கு அடியில் தோன்றினாலும் போர் போட்டாலும் நீர்மட்டம், மேலே இது நீர், அதான் நீர்மட்டத்துடைய விதியின் 4. அது ஒரு அதிசயம். ஒருத்தன் 500 அடி போட்டானா பக்கத்து வீட்டுக்காரன் நான் 1000 அடி போடுறான். அவன் 1000 அடி போட்டான், இன்னொருத்தன் 1500 அடி போடுறான். இன்னொருத்தன் 10,000 அடி போடுறான், இன்னொருத்தன் 20,000 போட்டி போட்டு தான். அதான் அதிசயம். அந்த நீர்மட்டத்துடைய விதியின்ல தான் அதிசயமே இருக்குது. அதனால் வந்து நீர்மட்டத்தை விதி 4. நீர்மட்டம் 4வது நம்பர்னாலே போட்டி தான். போட்டியில் தான் அந்த 4ஆம் நம்பர் கொண்டு வந்து விடும். அப்போ மழை பெஞ்சாலும் நீர்மட்டம் தான். அதனால் வந்து நீர்மட்டத்துடைய விதியின் 4. அடுத்ததாக வந்து தங்கக்கட்டி. தங்கக்கட்டிக்கு விதியின் 5. அப்போ அந்த தங்கக்கட்டிக்கு வந்து எண்கிறது 7, 8, 1, 7, 1, 6, 2 இதெல்லாம் கூட்டாக 32. அதோடைய விதி என்பது 5. அப்போ தங்கக்கட்டியோட விதியின் 5. தங்கம் 5ஆம் இடம் தான் தங்கம். அறிவுக்கு தங்க புஷ்பம், அறிவுக்கு தங்க எஃபெக்ட் வேணும். அப்போ தான் அந்த அறிவெல்லாம் புத்தியெல்லாம் செயல்படும். புத்திரசானத்துக்கும் அந்த 5ஆம் இடம் தேவைப்படுகிறது. அப்போ தான் 5ஆம் இடம் வந்து தங்கக்கட்டி என்று சொல்லால் தான் பிள்ளைகள் வந்து அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த தங்க உடைய புஷ்பம் அதோடய மகிமை உருவாகணும் உடம்புல. அந்த அதான் 5ஆம் இடம். பவுனு போடாட்டனா அந்த 5ஆம் இடத்துடைய பலன் கிடைத்தால் அவர்களுக்கு வந்து தங்கத்துடைய அருளும் பொருளும் மகிமையும் தோன்றுகிறது. அதான் 5ஆம் இடம் புத்திரசானம். அதோடைய விதி என்பது 5. அதனால் காரக ஜோதிடம் அறியலோ. நாளை சந்திப்போம். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் பாருங்கள், அனைவரும் பாருங்கள். அனைத்து சக்திக்கும், அனைத்து சர்வசக்திக்கும் எனது வணக்கம், நன்றி. நாளை சந்திப்போம்.